வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, டீ கடையில் எப்படி ராகி பக்கோடா, ஆனியன் பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அம்மாவோட ஸ்டைலில் எப்படி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5 பல் அப்படி தோலோட, சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இதுதான் நம்ம அரைக்கிறதுக்கு. சும்மா கொரன்னு அரைச்சிக்கணும். ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாட்ட அறுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கையால் பிணைஞ்சி விட்டிங்கன்னா அது லேயராக நல்லா வந்தோன்னு 300 கிராம் அறுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம். மாவு ராகி மாவு உங்களுக்கு 200 கிராம் எடுத்திருக்கேன். ராகி மாவு ஒரு 50 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுதான் மாவு தேவையான அளவு. அதோடு ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, ஒரு 20 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன்ப்பா. இவ்வளோ தான் தேவையான அளவு. நம்ம ஃபஸ்ட்டு அதை கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். சின்ன ஜார், மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு தோலோடவே போடணும். தோலோடவே போட்டாலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சமாக கொரன்னு அரைச்சிக்கலாம். இதுதான் உங்களுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சோம்பு, இஞ்சி பூண்டு வாசத்தோட இந்த ராகி பக்கோடா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சி விட்டு நம்ம லேயராக வந்ததுக்கப்புறம் அந்த கொரன்னு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்கலாம்ப்பா. பச்சை மிளகாய் போடுறதுனால நமக்கு நிறமும் மாறாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. வேர்க்கடலை அப்படியே போட்டுக்கலாம். நான் தோல் எடுக்கலை. தோல் எடுக்காமல் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சத்தும் கூட. பொட்டுக்களையும் போட்டுக்கலாம். ராகி மாவை அரிசி மாவும் உள்ளே கலந்துக்கலாம்ப்பா. என்னோடய டேஸ்ட், நான் கடைக்கெல்லாம் போடுறேன்னா இப்படி தான் போடுவேன். சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சமாக 25 மில்லி ஆயில், 25 மில்லி நெய் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாவில் எடுத்து ஊற்றிக்கலாம்ப்பா. குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போடுறதுனால பார்க்குறக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல எண்ணெய், சூடான எண்ணெய் ஊற்றுனதுனால நம்ம அந்த துடுப்பு மாதிரி இருக்கிறத விட்டு கொஞ்சமாக சூடாக கையை வைக்காமல் ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் கையை விட்டு பிணைஞ்சி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒரு கை பக்கோடா அள்ளி எண்ணெயில் போடுறோம்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தொளிச்சு போடணும் இதுக்கு. அப்போ தான் கடைசி வரையிலுமே உங்களுக்கு பொறுன்னு இருக்கும். நல்லா கையை விட்டு உப்பு எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம்ப்பா. இந்த பக்கம் எண்ணெயும் காய வச்சுக்கலாம் போட்டு பொரிக்க வச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம பக்கோடாவில் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி விடக்கூடாது. ஒரு கை எடுத்து அந்த அளவு நம்ம எப்படி எண்ணெயில் போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அப்படி பிணைஞ்சி நம்ம உள்ளே தண்ணி தொளிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி தொளிக்கணும். பாருங்கள் எப்படி தொளிக்கிறேன்னு. அந்த மாதிரி தொளித்து ஒரு கை ஒரு கைப்பிடி நம்ம எண்ணெய்க்குள்ளே போடுறோமோ அந்த அளவுக்கு மட்டும் தொளித்து மாவோடு சேர்ந்து பிணைஞ்சி நம்ம எண்ணெய்க்குள்ளே போடணும். ஒரு கை அளவுக்கு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் போடும்போது அடுத்த தடவை மறுபடியும் லேசாக தண்ணி தெளித்து அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்த முன்னாடி எல்லாம் எடுத்து போட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கும்ப்பா. நல்லா ஒரு டீயோடு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா? கடலைப்பருப்பும் நடக்கலைப்பருப்பும் பொட்டுக்கல்லையும் பார்த்தா மிதந்துக்கிட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் பொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா டீ கடைக்கு இப்படி தான் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்டா.